வனத்தின் வனப்பும் மேகத்தின் மிதப்பும் மலையின் கம்பீரம் என்று காணும் இடமெங்கும் பசுமை, தேகத்தை சிலிர்க்கச் செய்யும் தென்றல், காணாத கானம் என்று பார்க்கும் நம்மை கேட்டு மெய்மறந்து நிற்கச் செய்கிறாள் இயற்கை எழில் அரசி. இந்த எழில் அரசியின் மத்தியில் ஒயிலாக அமைந்திருக்கிறது இந்த மலை. அழகு மலையின் அம்சமாக அமைந்திருக்கும் சின்னஞ்சிறு ஊர்களான ஹைவேலி, மேகமலை, மணலாறு, வெண்ணியாறு, மகராஜன் மெட்டு, இரவலங்காறு போன்ற மலை கிராமங்கள் உள்ளன. தேயிலை தோட்டத்தை தன் தேகமெங்கும் நிறைத்துள்ள இம்மலை பகுதியில் தோட்ட தொழிலாளர்களும் விவசாயிகளும் வாழ்ந்து வருகிறார்கள். தமிழக அரசு இப்பகுதியை இகோ எனப்படும் விதிமுறைக்கு உட்பட்ட சுற்றுலா தலமாக அறிவித்துள்ளது. சின்னமனூரில் இருந்து 17 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டு சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. தமிழக அரசு இப்பகுதியை சுற்றுலா தலமாக அறிவித்த பின்பும் இப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கென முக்கியமாக சாலை, மருத்துவமனை, தங்கும் விடுதி, வங்கி, உணவகம், பெட்ரோல் பங்க் மற்றும் போதிய தொலைத்தொடர்பு என்று எந்த வசதியும் இல்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள். கடந்த ஆண்டு இப்பகுதி சாலையை சீரமைக்க வாய்மொழி வாக்குறுதி கொடுத்த தமிழக முதல்வர் தங்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு உடனடி நடவடிக்கைகளை எடுத்தால் இப்பகுதி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் பயனடைவார்கள் என்று கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஒரு படிப்பு வசதி, குழந்தைகளுக்கு ஆஸ்பத்திரி வசதி எதுவுமே இல்லை. ஒரு 108 வர சொன்னாலும் கூட அவங்க வரமாட்டுறாங்க. இது அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஆம்புலன்ஸ்லேயே வரணும். ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டு, ஒரு ஆத்திர அவசரம் சொன்னால் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களே உயிர் போயிடுது. அதனால் நாங்கள் இந்த மாவட்ட கலெக்டருக்கு, அரசாங்கத்திலேயே நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம். பல தடவை நாங்கள் பேசியிருக்கிறோம். சுற்றுலா தலங்களை வளர்க்க எத்தனையோ நாடுகள் பல கோடிகளை செலவு செய்கிறார்கள். இயற்கை நமக்களித்த இந்த அரிய பொக்கிஷங்களை அரசு கவனத்தில் கொண்டு பராமரித்தால் நல்ல வருமானம் கிடைப்பதுடன் அப்பகுதி மக்களும் பயன்பெறுவார்கள். லோட்டஸ் செய்திகளுக்காக தேனியில் இருந்து மதன் அசோக்குமார் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.